எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசியதாக புகார் தெரிவித்து அமைச்சர் காந்தி கண்டித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி தலைமையில் அதிமுகவினர் 200க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ ரவி உள்ளிட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திஜா. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களையும் மற்றும் கட்சி நிர்வாகிகளையும் தற்போது சந்தித்து வருகிறார். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கடந்த 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் முத்துக்கடை பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அதில் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் வேட்டி சேலை திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் பிறகு அதிமுக ஆட்சியில் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசினார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி அன்று புதுப்பாடி பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தியிடம் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் ஏற்கனவே அவருடைய குற்றச்சாட்டிற்கு சட்டமன்றத்தில் பதிலளித்து விட்டதாகவும் பைத்தியக்காரர் போல் பேசிவிட்டு இருக்கிறாப்ல என்று ஒருமையில் பதில் அளித்ததாக கூறி அதிமுகவினர் அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிட்டனர். இதற்கு காவல்துறையினர் சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் காலை முதலே அங்கு குவிக்கப்பட்டனர். அதையும் மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு பேருந்துகள் மூலமாக தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதன் காரணமாக அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. சிந்துஜா. நன்றி கிரண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.